இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என்ன இந்த நேரத்துல? அம்மா, ஆதிக்கடவுர் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து பூஜை பண்ணிட்டு போவீங்கன்னு தோணுச்சு. அதனால பூஜை ரூம சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். பூஜை ரூம சுத்தம் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் விளக்குல எண்ணெய் இல்ல. எண்ணெயை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து விளக்கேத்திட்டீங்க. விளக்குல எண்ணெய் இல்லையா? அத நான் கவனிக்கல பார்வதி. வா, எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி வை. சரிங்கம்மா. சரி, நீ போ. சரிங்கம்மா. என்னாச்சுங்க? எதுக்காக இப்ப என்ன தடுக்கிறீங்க? ஆமா, இப்ப எதுக்காக சீட் எழுதி போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? ஐஸ்வர்யா, மித்ரா இவங்க 2 பேர்ல லிங்கம் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. அத தெரிஞ்சுக்கத்தான் சாமி கிட்ட சீட் எழுதி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். லிங்கம் நியாயமா பார்வதி கைக்கு தான் கிடைக்கணும். ஆனா இந்த கடவுள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஏன் அகிலா இப்படி அவசரப்படுற? லிங்கம் யாருக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு கிடைச்சிட்டு போட்டோம். அதை நீ முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நம்ம பரம்பரை வழக்கப்படி லிங்கம் மூத்த மருமகளுக்கு தான் கிடைக்கணும். அதனாலதான் நான் மித்ரா கிட்ட லிங்கத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா குருஜி மித்ராவுக்கு கொடுக்க வேண்டாம், 2 மருமகள்கள்ல தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு லிங்கத்தை கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்களால கணிக்க முடியலன்னா குளத்துல இறங்கி அவங்க லிங்கத்தை தேடட்டும், லிங்கம் யார் கைக்கு போகணும்னு லிங்கமே முடிவு பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாரு. ஆனா இப்போ பூஜையை முன்னாடி நின்னு நடத்த வேண்டிய குருஜி இமயமலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த குருஜியோ நான் வரல, சிஷ்யன் வந்து பூஜையை நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் என் மனசுல பெரிய பதட்டத்தை உண்டாக்கிடுச்சுங்க. அதனாலதான் சீட்டு போட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். கடவுளுக்கு அடுத்த இடத்துல நீ குருஜியை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அவங்க எதை செஞ்சாலும் அது நம்ம ஆதிக்கடவுர் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் அகிலா. இதுக்காகலாம் நீ பதட்டப்பட வேண்டியதே இல்லை. நந்தினி, ஏய் ஒரு நிமிஷம். ஏய் அம்மா, நீ முன்னாடி போய் அகிலாவை சமாளிச்சிட்டு நானும் மித்ராவும் போய் நந்தினியை பாத்துட்டு வந்துரும். சரிங்க, சீக்கிரம் நீ வந்துடுங்க. போடி முதல்ல. வா, நீ வா. ஆதி வரலையா? இந்த பூஜையில ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த ஆம்பளைங்க யாரும் கலந்துக்க கூடாதான். அதனாலதான் அந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட், வானரோ இவங்க எல்லாம் கூட யாரும் வரல. ஆதி இல்லாததுனால நாம நினைச்சத சுலபமா முடிச்சிடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, உன் ஆள் எங்க வந்தாச்சா? வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க. ஆதி இல்லாததுனால நமக்கு இன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஐஸ்வர்யா கதைய ஈஸியா முடிச்சிடலாம். சூப்பர் நந்தினி. சரி, நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கோ. பூஜை நேரத்துல ரொம்ப நேரமா மித்ரா அங்க இல்லன்னா அகில சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. நாங்க கிளம்புறோம். சரி, நீங்க 2 பேரும் பூஜையை முடிச்சிட்டு வாங்க. நான் குளத்துக்கிட்ட வெயிட் பண்ணேன். கலக்கு. ஆல் தி பெஸ்ட். வா. சரி, வர நந்தினி. மித்ரா, அந்த ஸ்படிக லிங்கம் உன் கையில தான் கிடைக்கணும்னு நல்ல சாமி வேண்டிக்கோ. ஐஸ்வர்யா, மித்ரா இவங்க 2 பேர்ல ஸ்படிகலிங்கத்தை அடையிற தகுதி யாருக்கு இருக்குன்னு என்னால கணிக்க முடியல.
2 பேர்ல யாருக்கு அந்த தகுதி இருக்கோ அவங்க கைக்கே அந்த லிங்கம் கிடைக்கட்டும். அது யாருன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆதிக்கடவுர் வம்சத்தை பழிவாங்க வந்த அந்த மித்ராவுக்கு கண்டிப்பா ஸ்படிகலிங்கம் கிடைக்க கூடாது. இந்த குடும்பத்தோட மருமக ஐஸ்வர்யா அம்மாவோட கைக்கு தான் இந்த ஸ்படிகலிங்கம் கிடைக்கணும். எப்பவும் உண்மைதான் ஜெயிக்கணும். போய் ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு மதிப்பு கிடையாது. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு லிங்கம் கிடைக்க நீதான் மனசு வைக்கணும். நியாயமா இந்த பூஜையில கலந்துக்க வேண்டிய எல்லா உரிமையும் பார்வதிக்கு இருக்கு. ஆனா பார்வதி எப்படி தள்ளி வச்சுட்டு மித்ராவை கலந்துக்க வச்சிருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கா? லிங்கத்தை அடையிற முழு தகுதி பார்வதிக்கு தான் இருக்கு. எந்த தகுதியும் இல்லாத மித்ராக்கு இது கிடைக்கவே கூடாது. அது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. நந்தினி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆளு தண்ணி கடையில ஐஸ்வர்யா கதையை முடிக்க போறான். லிங்கத்தை நான் தான் எடுக்க போறேன். இது தெரியாம ஐஸ்வர்யா ஒன்ன கும்பிட்டு இருக்கா. அப்பா கடவுளே, அந்த லிங்கம் யார் கையில கிடைச்சா இந்த குடும்பம் உருப்படாம போகுமோ அவங்க கையில கிடைக்கட்டும். பார்த்து செய் ஆண்டவா. நீ முதல்ல தண்ணிக்குள்ள 2 படி இறங்கி நின்னு தண்ணியில பிள்ளையார கரைச்சு விடு. ம். பிடிங்க, இறங்குமா. குளத்திலேயே தொலைஞ்சிரு. நீங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள காலை வச்சுட்டு கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தண்ணிக்குள்ள முழுகுங்கம்மா.